இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க சுத்தி எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள் இருக்குங்க. இத மித்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தானா ஒண்ணு நினைச்சுக்கிறது, அதுக்கப்புறமா இதுதான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இதனாலேயே மோஸ்ட் பிசினஸஸ் சோஷியல் மீடியால ஃபெயில் ஆயிடுறாங்க. இது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். மொதல் கதை என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா பெருசா எனக்கு பிசினஸ் கொண்டு வராது, பிராண்டிங் மட்டும்தான் சோஷியல் மீடியால பண்ணணும். சோ சோஷியல் மீடியால போய் என்னோட போஸ்ட் எல்லாம் ரெகுலரா போட்டேன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் அதை பத்தி பேசுவாங்க. பட் ஆக்சுவலா சேல்ஸ் அப்படின்றது சோஷியல் மீடியால நடக்காது. என்னென்ன வந்திருக்கு, எத்தனை பேர் நம்மளோட என்கேஜ் பண்ணிருக்காங்க, அது மாதிரி கரெக்டா மெஷர் பண்ணி இதுதான் என்னோட சேல்ஸ்க்கு காரணம் அப்படின்றதையும் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கரெக்ட் கிடையாதுங்க. எல்லாத்தையுமே துல்லியமா உங்களால மெஷர் பண்ண முடியும். சோஷியல் மீடியால நீங்க போஸ்டோட இன்சைட்ஸும் சரி, டேட்டாவும் சரி, அதே மாதிரி ஒரு ஆட் போட்டிங்கன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படின்றத வரைக்கும் ரொம்ப துல்லியமா, ரொம்ப தெளிவா உங்களால கால்குலேட் பண்ண முடியும். சோ இது பிரசன்ட்க்கு மட்டும் இல்ல, என்ன நடந்துச்சுன்னு உங்களோட பாஸ்ட் டேட்டாவெல்லாம் வச்சு இதுதான் உங்களோட ஃபியூச்சர்ல உங்களுக்கு பட்ஜெட் ஆக போகுது, இதுதான் உங்களுக்கு காஸ்ட் ஆக போகுது, சோ இது உங்களோட சேல்ஸா வரலாம் அப்படின்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே சோஷியல் மீடியால துல்லியமா உங்களால கணிக்க முடியும். இந்த ரெண்டாவது விஷயம் ரொம்ப பெரிய மூட நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாங்க. என்னன்னா, சோஷியல் மீடியா இஸ் ஃப்ரீ, நான் சோஷியல் மீடியாக்காக ஒரு துளி கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா உங்களுக்கே தெரியாம நீங்க சோஷியல் மீடியால ஜாஸ்தியா செலவு பண்றீங்க. ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் சோஷியல் மீடியால நீங்க டெய்லி இருக்கிறீங்க. ஓகே, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், பிளா பிளா எல்லா சேனல்ஸ்லயும் இருக்கிறீங்க. சோ யூ ஹேவ் ஒன் எம்ப்ளாயி, ஒரு டிசைனர், ஒரு கான்டென்ட் ரைட்டர், இவங்கெல்லாம் ரெகுலரா போஸ்ட் பண்றாங்க. இது உங்களோட இன்ஹவுஸ் டீமாவும் இருக்கலாம், இல்ல ஏஜென்சியாவும் இருக்கலாம். ஒண்ணு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பே பண்றீங்க. இன்னொன்னு, உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியும் சோஷியல் மீடியால நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க. சோ இது எல்லாமே காஸ்ட் தாங்க சோஷியல் மீடியாது. சோ அப்படி நீங்க அதுக்கு செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கும்போது ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? எதுக்கு எல்லாமே எனக்கு ஆர்கானிக்கா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இத்தனை பேரு சோஷியல் மீடியா வந்தாச்சு. டெஃபினட்டா லாக்டவுன்ல மட்டுமே சோஷியல் மீடியா நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்ச ஆண்டர்பிரினர்ஸே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பிசினஸஸ் சோஷியல் மீடியாக்கு இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ எத்தனை போட்டி இருக்கு பாருங்க. இவ்வளவு போட்டியிலையும் நீங்க தனியா தெரியணும், நீங்க உங்களோட கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணணும், நீங்க உங்களோட பிசினஸோட சேலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஸ்பெண்ட் ஆன் அட்வர்டைசிங். ஆஃப்டர் ஆல் இவங்க எல்லாம் ஃப்ரீயா நம்மளுக்கு சோஷியல் மீடியாவை கொடுக்கறதே அவங்களோட அட்வர்டைசிங் ரெவென்யூஸ்க்கு தான். சோ அதனால அதை யூஸ் பண்றதுல தப்பு ஒன்றும் கிடையாது. சோ ஃப்ரீன்னு ஃப்ரீ பின்னாடி நலையாதீங்க. யூ வுட் பி ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் மணி தேன் நீங்க நினைக்கிறத விட ஜாஸ்தியாவே அதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். ஓகே, அடுத்த மெத்தட். ஓகே, நான் சோஷியல் மீடியால வரப்போறேன், ஆனா எல்லா சேனல்ஸ்லயும் இருக்கணும். சோ எங்க பார்த்தாலும் நான் இருக்கணும். ஓகே, ஃபேஸ்புக்ல இருக்கணும், ட்விட்டர்ல இருக்கணும், லிங்க்டின்ல இருக்கணும், யூடியூப்ல இருக்கணும், பின்ட்ரெஸ்ட்ல இருக்கணும், அதே மாதிரி ஸ்னாப்சாட்ல இருக்கணும். ஒரு இடம் விட மாட்டேன், எல்லா சோஷியல் மீடியாலயும் இருக்கணும். ஜஸ்ட் மேக் ஷுர் என்னோட பிராண்ட் எல்லா இடத்துலயும் தெரியுதுன்னு. அந்த மாதிரி என்னைக்குமே பண்ணாதீங்க. சோ யூ ஆர் வேஸ்டிங் நிறைய டைம் தேவையில்லாம வேஸ்ட் பண்றீங்க. கரெக்டா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்க எந்த இடத்துல ஜாஸ்தியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எந்த இடத்துல உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத நல்லா ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ சோஷியல் மீடியா சேனல்ஸ்ல நீங்க இருந்தாலும் அதுவே உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் எல்லா இடத்துலயும் இருக்கவே இருக்காதீங்க. ஓகே, அப்புறம் ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். எனக்கு நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வேணும். ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் நான் சோஷியல் மீடியால ஒரு பிராண்டே என்ன கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபேன் இந்த நம்பர்ஸ் தான் நான் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக போறேன் சோஷியல் மீடியால அப்படின்றத டிட்டர்மின் பண்ணுது. நம்பர்ஸ் நம்பர்ஸ் நம்பர்ஸ். எத்தனை லைக்ஸ், எத்தனை கமெண்ட்ஸ், எத்தனை ஃபேன்ஸ், எத்தனை என்கேஜ்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கணும் தான், பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லல. இது ஒண்ணுதான் உங்களோட சக்சஸை டிட்டர்மின் பண்ணணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ நிறைய டைம் சும்மா ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா அவங்களால ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது. இன்னொன்னு, கான்டென்ட் என்கேஜிங்கா போடுறதே கிடையாது. அதுக்கப்புறமா இந்த ஃபேன்ஸ்க்கு எல்லாம் சில பேரெல்லாம்
1 லட்சம் 2 லட்சம்னு வந்து ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களோட டெய்லி போஸ்டோட ரீச் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 தான். அப்படின்னா நீங்க அதுல ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் அண்ட் எனர்ஜி, ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணதுல ஸ்பெண்ட் பண்ண டைம் அண்ட் எனர்ஜி, யூ ஷுட் ஸ்பெண்ட் ஆன் யுவர் கான்டென்ட் டூ. தேர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ் இல்ல. சோ அதை எல்லாத்தையுமே நீங்க கன்சிடர் பண்ணும். ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ் டசன்ட் ரியலி மேட்டர். அடுத்த மெத்தட், சோஷியல் மீடியா இஸ் ஃபார் த யூத் ஒன்லி. யங்ஸ்டர்ஸ் தான் பண்றாங்க. என்னோட ஆடியன்ஸ் இதை வாங்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு தே ஷுட் earn some income. ஸோ யங்ஸ்டர்ஸ் மட்டுமே ஃபாலோவர்ஸா வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது, கிடையவே கிடையாது. சோஷியல் மீடியால எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சம் பீப்புள் சே இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து 30 வயசுக்கு மேல ஆளுங்களே இல்ல அப்படின்னு பார்த்தானா இல்லவே இல்லைங்க, எல்லா வயசுலயும் ஆளுங்க இருக்காங்க. நீங்க கரெக்டான வந்து கான்டென்ட் போட்டீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியும் உங்களோட கான்டென்ட் நல்லா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த வயதினர்கள் மட்டும்தான் வந்து இந்த சேனல்ல இருக்காங்க. சோஷியல் மீடியால இருக்கவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், யூத் தான். சோ அதனால வந்து இஃப் ஐம் செல்லிங் இட் ஃபார் ஃபேமிலி என்னால செல் பண்ண முடியாது, இல்ல மிடில் ஏஜ் காரங்க கிட்ட செல் பண்ணணும்னா எனக்கு சோஷியல் மீடியா சரிப்பட்டு வராது, என்னோட ஆடியன்ஸ் சோஷியல் மீடியால இல்ல, இப்படி எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களோட ஆடியன்ஸ் சோஷியல் மீடியால இருக்காங்க. எல்லாருமே ஆன்லைன்ல பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், தாத்தாவாகட்டும், பாட்டியாகட்டும், எந்த அளவுக்கு வாட்ஸ்அப்ல ஆக்டிவா இருக்காங்க பாத்தீங்களா? வாட்ஸ்அப்ல அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து ஃபேஸ்புக் போறது, அதுல இருந்து யூடியூப் போறது, புது புது விஷயங்கள் அவங்களும் கத்துக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால சோஷியல் மீடியா இஸ் நாட் ஃபார் யூத் அலோன். நெக்ஸ்ட், நெகட்டிவ் ரிவ்யூஸை அவாய்ட் பண்றது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டானா அவாய்ட் பண்ணிட்டாலா இவங்க எல்லாம் காலி ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது. பாசிட்டிவ் ரிவ்யூஸும் சரி, நெகட்டிவ் ரிவ்யூஸும் சரி ஒரு பிசினஸ்க்கு அவசியங்க. ஸோ மோஸ்ட்லி ஒருத்தவங்க வந்து பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவா இருந்ததுன்னா அதை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும்போது நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணி இமீடியட்டா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது யூ கேர் அப்படின்றத அந்த இடத்துல நீங்க காட்டுறீங்க. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸை மட்டும் என்னைக்குமே இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க. என்னைக்குமே 24 மணி நேரத்துக்குள்ள நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நீங்க அட்ரஸ் பண்ணியே ஆகணும். என்ன கேட்டீங்கன்னா நான் நிறைய பிசினஸஸ்க்கு 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல இருக்கவங்க அந்த ஆத்திரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாம போய் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா இன்னும் ஃபர்தரா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பெஸ்ட் வந்து ஆன்சர் பண்றதுதான் ரொம்ப நல்லது. இதை உங்களோட கஸ்டமர்ஸ் பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. யோர் கஸ்டமர் வில் சே ஓ பரவாயில்ல, தீஸ் பீப்புள் ரியலி கேர் அண்ட் தே ஹேவ் ப்ரொஃபஷனல் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் கஸ்டமர் குவரிஸ் அப்படின்ற அந்த நம்பிக்கை வரும். நெகட்டிவ் ரிவ்யூஸே இல்லைன்னா இட் லுக்ஸ் டூ குட் டு பி ட்ரூ. அதுக்கப்புறமா நெகட்டிவ் ரிவ்யூஸை நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா ஆஹா இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்படின்ற எண்ணமும் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து, சோஷியல் மீடியா வந்து ஃப்ரீயா கன்சிடர் பண்றீங்க அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா? இன்னொரு விஷயம் என்னன்னா குரூப்ல போடுறது. சோ இதுவே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. இருக்கிற எல்லா ஃபேஸ்புக் குரூப்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுல மெம்பர்ஸ் ஆகிக்கிட்டு குரூப்ஸ்ல நம்மளோட சர்வீசஸோ இல்ல ப்ராடக்ட்ஸையோ வந்து செல் பண்றது ஒண்ணுதான் ஒரே வேலை. டெய்லி போய் அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு போட்டுட்டே இருக்கணும். ஓகே, இப்ப இருக்க குரூப்ஸ்ல எல்லாம் பையர்ஸை விட செல்லர்ஸ் தாங்க ஜாஸ்தி. சோ எல்லாரும் அவங்கவுங்க ப்ராடக்ட்ஸை பத்தி பேசுறதுலதான் ஒரே குறியா இருப்பாங்க. சோ நீங்களும் உங்க ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுனீங்கன்னா அதே நிலைமை தான். ஓகேவா? சோ அதனால வந்து போய் ப்ராடக்ட புஷ் பண்றதுலயே ஒரே வேலையா இருக்காதீங்க. 1-2 இதுல உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். பட் இதனால எந்த யூஸ்மே கிடையாது லாங் டேர்ம்ல. கடைசியா ஒண்ணு, ஹேஷ்டேக்ஸ் போட்டா எல்லாம் சரியாயிடும். எடுத்து அள்ளி விடு ஹேஷ்டேக்ஸ. 10, 30, 40, 50ன்னு சொல்லி ஒரு போஸ்டுக்கும் இஷ்டத்துக்கு ஹேஷ்டேக்ஸ போட்டு அள்ளி தெளிக்கிறது. ஹேஷ்டேக்ஸ்னால மட்டும்தான் வந்து உங்களோட போஸ்டோட ரீச், உங்களோட சோஷியல் மீடியாவோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் ஜாஸ்தி ஆவாங்கன்னு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஹேஷ்டேக்ஸையும் வந்து நீங்க கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். 30 ஹேஷ்டேக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்டாகிராமே சொல்றாங்க. ஸோ அந்த 30 ஹேஷ்டேக எந்த அளவுக்கு உங்களால பிரில்லியண்டா யூஸ் பண்ண முடியும், அந்த போஸ்ட்க்கும் உங்க ஹேஷ்டேக்கும் எந்த அளவுக்கு ரிலவன்சி இருக்கு, ரொம்ப யோசிச்சு இன்டெலிஜென்ட்டா ஒரு 30 ஹேஷ்டேக்ஸ் வந்து பிக் பண்ணுங்க. அது போதும். அதே மாதிரி வெரைட்டியான ஹேஷ்டேக்ஸ் பிக் பண்ணுங்க. ரொம்ப காமனான ஹேஷ்டேக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ்டேக் இந்தியா, ஹேஷ்டேக் ஈட், ஹேஷ்டேக் ஸ்லீப், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்க போஸ்டுக்கு என்ன ரிலவெண்டோ அதை மட்டும் போட்டா போதும். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பல விதமான சோஷியல் மீடியா மித்ஸை வந்து பர்ஸ்ட் பண்ணிட்டோம். சோ இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நீங்க நம்பாதீங்க.
ப்ராப்பரா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுங்க. நான் ஏதாவது சில விஷயங்களை கவர் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. I'll read each and every கமெண்டிங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வேற என்ன டாபிக் நான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக்ஸையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேங்க. சோ இந்த லிஸ்ட்ல எது ப்ரையாரிட்டியோ அதெல்லாம் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். Okay, so definitely I'll cover as much as possible in digital marketing. Signing off is Sangeeta S. Abhishek from Turn Expert Tamil.